Hello friends, welcome to my YouTube channel LKT Bro Financial Freedom. இது வந்து Nifty 50 ஒரு குயிக் அப்டேட். இப்போ நான் இருக்கிறது வந்து 4 hours டைம் ஃப்ரேமில் இருக்கேன். மண்டே மார்க்கெட் வந்து 0.5 நிஃப்டி கீழே இறங்கியிருக்கு. ஆக்சுவலாக இதை வந்து நம்ம வீக்லி சீரீஸில் ப்ரிடிக்ட் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த வாரம் ஃபுல்லாகவுமே கீழே இறங்குறதுக்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்குது. ஸோ டியூஸ்டே என்ன ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா மேபி இது வந்து ஒரு சின்னதாக ஒரு புல் பேக் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. டியூஸ்டே இல்லை வெனஸ்டே இந்த மாதிரி ஒரு புல் பேக் வந்ததுன்னா அது வந்து ஒரு நல்ல கன்ஃபர்மேஷன், நம்ம வந்து என்ட்ரி ஆகிறதுக்கான ஒரு நல்ல கன்ஃபர்மேஷன். ஆக்சுவலாக நான் என்ன எதிர்பார்க்குறேன்னா இந்த மாதிரி ஒரு புல் பேக் ஆகி இந்த ப்ரீவியஸ் லோ வந்து பிரேக் பண்ணியிருக்கணும் லைக் திஸ். அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு புல் பேக் இருக்கும். ஸோ இது வந்து ஒரு கன்ஃபர்மேஷன், இது வந்து ஒரு ரன்னிங் ஃப்ளாட் பேட்டர்ன். ஸோ இது வந்து ஒரு நல்ல கன்ஃபர்மேஷன். பட் நம்ம என்ட்ரி ஆகிறது வந்து இந்த இடத்துல நம்ம என்ட்ரி ஆகணும். ஸோ இதுதான் நான் கன்வே பண்ணணும்னு நினச்சிருந்தேன் இந்த வீடியோவில். மண்டே ஆர் டியூஸ்டே இஃப் தேர் இஸ் எனி புல் பேக் we will be entering short. அப்ஸ்ட்ராங்கிறது ஒரு ஃப்ரீ வெப்சைட். நம்ம F&O பண்ணும்போது பேப்பர் ட்ரேட் பண்ணுறதுக்கு இது ஒரு நல்ல வெப்சைட். ஸோ நாளைக்கு நான் சொன்ன மாதிரி இந்த சார்ட் பேட்டர்ன் இந்த மாதிரி ஒரு புல் பேக் கிடச்சிதுன்னா நாளைக்கோ இல்லை நாளை மறுநாளோ ஒரு புல் பேக் கிடச்சிதுன்னா நம்ம எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய ட்ரேட் வந்து இதுதான். நான் எக்ஸிக்யூட் பண்ண போகிற ட்ரேடு இட் இஸ் நாட் பை ஆர் செல் ரெக்கமெண்டேஷன். ஆக்சுவலாக இது வந்து ஒரு டாக்குமெண்ட்ரி வீடியோ தான். நான் என்ன செய்ய போகிறேனோ அது வந்து எனக்குள்ளேயே நான் வந்து இட்ஸ் அ பிளான், ரைட்? என்னோட சைக்காலஜி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக நான் பிளான் பண்ணுறேன். ஸோ அப்படி தான் இதை நான் கன்சிடர் பண்ணுறேன். இது வந்து ஒரு டாக்குமெண்ட்ரி வீடியோ, இது எந்த ஒரு பை ஆர் செல் ரெக்கமெண்டேஷன் கிடையாது. 25,850 பிஇ பை பண்ண போகிறேன் 1 lot. 24,350 பிஇ செல் பண்ண போகிறேன் 2 lot. 25,500 சிஇ செல் பண்ண போகிறேன் 1 lot. ஸோ இந்த ட்ரேடிங் செட்டப் வந்து நம்ம அனலைஸ் பண்ணலாம். இந்த அப்ஸ்ட்ராடில் வந்து நம்மளுக்கு வந்து இதை வந்து அனலைஸ் பண்ண முடியும். அதாவது இது வந்து பார்த்திங்கன்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் த ப்ராஃபிட் வந்து 74.91% காமிக்குது. எஸ்டிமேட் மார்ஜின் நம்மளுக்கு என்ன தேவைன்னா ஆல்மோஸ்ட் 3,21,000 கிட்டத்தட்ட நம்மளுக்கு தேவைப்படுது. இந்த வேல்யூ வந்து இட் இஸ் நாட் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்காது, பட் ஆல்மோஸ்ட் இட் வில் பி சேம். மினிமம் நம்மளுக்கு வந்து 3,21,000 இருந்தால் தான் இந்த ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். மேக்ஸிமம் ப்ராஃபிட் 1,49,000 சொல்லுது, பட் இவ்வளோ வராது. பட் அட்லீஸ்ட் 5 to 9%, 10% நம்ம எதிர்பார்க்கலாம். ஓகே, ஸோ த சார்ட் பேட்டர்ன் வில் பி லைக் திஸ். ஸோ மார்க்கெட் கீழே போனதுன்னா நம்மளுக்கு ப்ராஃபிட் அதிகமாக வரும். ஓவராலாக இந்த வீடியோ இவ்வளோ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது நிஃப்டி 50யோட ஒரு ஷார்ட் அப்டேட் தான். அண்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தட் எந்த ஒரு அப்டேட் வீடியோஸும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். அண்டு இம்பார்ட்டன்ட், வெரி வெரி இம்பார்ட்டன்ட், இது வந்து எந்த ஒரு பை ஆர் செல் ரெக்கமெண்டேஷன் கிடையாது. இது ஒன்லி டு இம்ப்ரூவ் மை சைக்காலஜி. இது ஒரு டாக்குமெண்ட்ரி வீடியோ தான். அண்ட் இது மூலமாக நீங்கள் ஏதாவது கற்றுக்கிட்டிங்கன்னா இட்ஸ் வெல் அண்ட் குட். ஸோ இந்த வீடியோ பிளைண்டாக ஃபாலோ பண்ணாதீங்க. நான் செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. See you in next video. Until then, goodbye.